பாவம் இந்த எடப்பாடி விஜயோடு சேர்ந்து ஒரு சமயச்சார்பற்ற கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தான் விரும்பினார். வக்ஃபுக்கு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக வாக்களித்துவிட்டு பிஜேபியோடு கூட்டி சேர்கிறார் என்றால் கூட்டு என்பது வெறும் இடஒதுக்கீடு. அது ஒரு மாதத்திற்கு வாக்குகள் சிதறப்படக்கூடாது என்பதற்காக செய்து கொள்கின்ற ஏற்பாடை தவிர கட்சிகள் வேறு வேறு, கொள்கைகள் வேறு வேறு. கிரிமினல் லாக்கள் உலகத்தில் எல்லாருக்கும் ஒன்றுதான். ஆறுமுகமாக இருந்தாலும், அந்தோனியாக இருந்தாலும், அப்துல்லாவாக இருந்தாலும் கொலை செய்தால் தூக்கு என்பதில் மத வேறுபாடு கிடையாது. சிவில் வாழ்க்கையில் அவரவர் வாழ்க்கை போக்கு வேறு. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சிறுபான்மை மக்களுடைய சட்டங்களுக்கு எதிராக, அவருடைய முறைகளுக்கு, ஷரியத் சட்டத்திற்கு எதிராக மத்திய அரசாங்கம் செய்கின்ற சட்டங்களை எதிர்த்து கருத்துரையாற்றுவதற்காக வந்தேன். என்னுடைய பொதுவான கருத்து, ஒவ்வொருவரும் இந்த நாடு சமயச்சார்பற்ற நாடு. ஆகவே அவர்களுக்கு தனியான சிவில் சட்டம் இருக்கிறது, ஷரியத் சட்டம். நமக்கு தனியான சட்டங்கள் இருக்கின்றன. வெள்ளைக்காரன் இந்த நாட்டை அப்படித்தான் வைத்திருந்தார். இந்து லா என்பது வேறு, முஸ்லீம் லா என்பது வேறு. ஏனென்றால் அவர்களுடைய நடைமுறைகள் வேறு. நாம் ஒரே சட்டமாக ஆக்குகின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற அரசியல் சாசனம் அப்படி சொன்னாலும், அரசியல் சாசனம் 1000 சொல்லுகிறது. சாராயம் குடிக்கக்கூடாது என்பது கூட அரசியல் சாசனத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கோரிக்கை தான். அதனால சொல்லுகிறேன், அந்த மக்கள் சீனத்து மக்களாக இருந்தாலும், சிங்களத்து மக்களாக இருந்தாலும், கோத்தகிரி மக்களாக இருந்தாலும் அவர்கள் ஷரியத் சட்டத்தை கடைபிடிக்கிறார்கள். அவர்களை கலந்து அவர்களுடைய இசைவோடு தான் அவர்களுடைய சட்டங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். இந்திய நாடு பிரிவினைக்கு உள்ளானதற்கு காரணமே, ஒரு நாள் ஷரியத் சட்டத்தில் இந்து பெருமக்கள் கை வைப்பார்கள், அவர்கள் எண்ணிக்கையில் கூடுதலானவர்கள். ஆகவே நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற நிலைமை ஏற்படும். உங்களுடைய வழிமுறைகள் வேறு, எங்களுடைய வழிமுறைகள் வேறு. நாங்கள் ஷரியத் சட்டத்தால் ஆளப்படுகின்றோம். ஆகவே எங்களுடைய சட்டத்தில் உங்களுடைய பாராளுமன்ற நோக்கத்திற்கு கை வைத்து திருத்தங்கள் செய்யுமானால் எங்களுடைய உரிமைகள் பறிபோகும் என்றுதான் ஜின்னா அந்த நாட்டை பிரித்து கொண்டு போனார். ஆகவே நான் சொல்லுகிறேன், இதில் மத ரீதியாக அவரவர் விருப்பப்படி, அவரவர் மார்க்கப்படி அவரவர் வாழ்வதற்கு இந்த நாடு அனுமதிக்க வேண்டும். இதிலே நாம் ஒரே போக்குடைய சட்டங்களை ஆக்குவோம் என்கின்ற கருத்தே சரியான கருத்தில்லை. யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது இந்திய அரசியல் சாசனத்தில் டைரக்டிவ் பிரின்சிபலில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது மக்களிடையே வேற்றுமைக்குத்தான் வழிவகுக்குமே தவிர, உங்களுடைய ஜீவாதார உரிமை, உங்களுடைய ஜீவனாம்ச உரிமையை மகருக்கு பதிலாக கொண்டு போய் திணிக்கின்ற போது அவர்கள் மன வருத்தம் உருவார்கள், அவர்கள் எதிர்த்து போராடுவார்கள். நல்லதோ கெட்டதோ, நபிகளின் மார்க்கம் மகரை சொல்லுகிறது, உங்களுடைய மார்க்கம் ஜீவனாம்சத்தை சொல்லுகிறது. நீங்கள் உங்களுடைய ஜீவனாம்சத்தை மகருக்கு பதிலாக கொண்டு போய் திணிப்பது என்பது இந்துக்களின் சட்டத்திற்குள் இஸ்லாமியர்களை திணிப்பது போலத்தான். ஆகவே நான் சொல்லுகிறேன், அவரவர் சமய வழக்கப்படி அவர்களுடைய சிவில் லாக்கள், கிரிமினல் லாக்கள் உலகத்தில் எல்லாருக்கும் ஒன்றுதான். ஆறுமுகமாக இருந்தாலும், அந்தோனியாக இருந்தாலும், அப்துல்லாவாக இருந்தாலும் கொலை செய்தால் தூக்கு என்பதில் மத வேறுபாடு கிடையாது. மதம் அதில் தலையிடாது. குற்றம் செய்கின்றவர்களுக்கு சட்டம் தலையிடாது. மத ரீதியாக தலையீடுகள் கிடையாது. ஆனால் சிவில் வாழ்க்கையில் அவரவர் வாழ்க்கை போக்கு வேறு. முஸ்லிம்களுடைய சிவில் வாழ்க்கை ஷரியத் சட்டத்தைப்படி ஆளப்படுகிறது. அவர்களுடைய திருமண முறை, அவர்களுடைய மகர் முறை, அவர்களுடைய தலாக் முறை எதுவாக இருந்தாலும் அவர்களை உருவாக்குவது அவர்களுடைய மதத்தின் நம்பிக்கைகள் தான். அதன்படி அவர்களை வாழ்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அப்படித்தான் காந்தி இந்த நாட்டை உருவாக்கினார். காந்தி இந்த நாட்டினுடைய கொள்கை சமய சார்பின்மை. நம்முடைய அரசாங்கத்திற்கு மதம் கிடையாது என்று காந்தி சொன்னார். அதை விட்டுவிட்டு நாம் இப்பொழுது எல்லாவற்றிலும் பெரும்பான்மை ஒன்றை மட்டும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு சட்டங்கள் செய்வோமே, ஆனால் இந்த நாடு கொந்தளிப்புக்குள்ளாகும். நிம்மதியாக, அமைதியாக அவரவர் போக்கில் அவரவர் வாழாமல் எல்லாவற்றையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாம் வரையறுக்க முயல்வோமே, ஆனால் இந்தியா அமைதி இழந்துவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதிலே நான் சமய சார்பின்மை கொள்கையை, காந்தியினுடைய கொள்கையை கடைபிடிப்போம் என்பதினாலே
அவர்களுடைய போக்குப்படி அவர்களை வாழ விடுங்கள் என்று சொல்வதற்காக அந்த கூட்டத்துக்கு வந்து. அதிமுக பிஜேபின்னு கூட்டணி அமைச்சிருக்காங்க, அதை குறித்து உங்களோட கருத்து என்ன? அதாவது உண்மையிலேயே பாவம் இந்த எடப்பாடி விஜயோடு சேர்ந்து ஒரு சமயச்சார்பற்ற கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று தான் விரும்பினார். ஆனால் விஜய் எனக்கு பாதி இடம் உனக்கு பாதி இடம், நான் 2.5 வருஷம் முதலமைச்சர் நீ 2.5 வருஷம் முதலமைச்சர் என்று சொன்னதனால் அவர்கள் வேறு வழி இல்லாமல் வெளியேறிவிட்டார்கள். புதிதாக தோன்றிய கட்சி கடைசியில் அந்த கட்சி கடைசியில் தனித்து விடப்படும். ஒரு எந்த வகையாலும் வாக்குகள் பிரியப்படக்கூடாது. நாம் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டோம், பிஜேபி கூட்டணியை விட்டு. ஆகவே மற்றவர்களை இணைத்து கொண்டு நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விரும்பினார். விஜய்க்கு புரியவில்லை. அதனுடைய விளைவாக அவர் வேறு வழி இல்லை. அதற்காக திமுக காலகாலத்திற்கும் ஆள வேண்டும், அதனுடைய போக்குகள் நிலைபெற வேண்டும், எல்லாவற்றிலும் அவர்கள் என்ன வேண்டுமான. ஆகவே அதை அகற்றியாக வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்கு வருகின்ற போது இந்த முறை அவருடைய ஆட்சி நீடித்தால் மகனாட்சி வரும், பேரனாட்சி வரும் என்கின்ற நிலையில். ஆனால் எனக்கு ரொம்ப அதிமுகவிலே நான் பாராட்டத்தக்க ஒரு அம்சம் இப்பொழுது சொல்கிறேன். நான் அந்த கட்சியைச் சேர்ந்தவன் இல்லை, ஆனாலும் சொல்கிறேன். வக்ஃபு சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வாக்களித்து விட்டு அவர் அமித்ஷாவோடு சேர்கிறார். இந்த ஊக்கம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாராளுமன்றத்தில் அவர்கள் வாக்களிக்கின்ற போது அதற்கு முதல் நாளே அமித்ஷாவை சந்திக்கிறார். அமித்ஷா இன்னொரு கூட்டி சேர்ந்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார். வேறு வழியில்லை, திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் யாரோடு சேர்ந்து தான் ஆக வேண்டும் என்கின்ற நிலையிலும் கூட அதிமுகவின் பழைய பாரம்பரிய வழக்கப்படி என்றைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எம்ஜிஆர் காலத்திலிருந்து இசைவாக இருந்தவர்கள் என்கின்ற அடிப்படைப்படி தம்பித்துறையை விட்டு அங்கே பாராளுமன்றத்தில் வக்ஃபுக்கு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக வாக்களித்து விட்டு பிஜேபியோடு கூட்டி சேர்கிறார் என்றால் இந்த கொள்கைகளை அவர் காப்பாற்றுகின்றாராக இருப்பாரே. ஆனால் கூட்டு என்பது வெறும் இடஒதுக்கீடு. அது ஒரு மாதத்திற்கு வாக்குகள் சிதறப்படக்கூடாது என்பதற்காக செய்து கொள்கின்ற ஏற்பாடை தவிர கட்சிகள் வேறு வேறு, கொள்கைகள் வேறு வேறு. ஆகவே அதிமுக என்ன நினைக்கிறது என்றால் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் இணக்கமாக இருந்து வந்தது தொடர வேண்டும் என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு அதை காட்டுகின்ற வண்ணமாக ஊக்கமாக வக்ஃபுக்கு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக வாக்களித்து விட்டு பாரதிய ஜனதாவோடு கூட்டி சேர்கிறான், எவனோடும் கூட்டி சேர்கிறான் என்ன அவன் கொள்கையை விட்டு விடாத வகையிலும் தேர்தல் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே அது ஒரு 2 மாதத்திற்கு வாக்குகள் பிரியக்கூடாது என்பதற்காக செய்து கொள்கிற ஏற்பாடை தவிர இவர்களைப் போல் 5 வருஷத்துக்கும் தாலி கட்டி கொண்டதை போல ஒவ்வொரு கட்சிக்காரனும் சேர்ந்து கொண்டு ஒத்துவதை விடாமல் ஊதி கொண்டிருக்கிறானே, அது இல்லை அரசியல். அரசியல் என்பது தேர்தலின் போது வாக்குகள் பிரியக்கூடாது என்பதற்கான இடஒதுக்கீடு தவிர அது அவன் கட்சி வேறு, அவன் கொள்கை வேறு, இவன் கொள்கை வேறு. தமிழ்நாட்டு மண்ணுக்குரிய எந்த கொள்கையும் இவர்கள் விட்டுவிடவில்லை என்றால் விட்டுவிடவில்லை. அவர்கள் இந்தி, மும்மொழி கொள்கை, இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான ஆதரவு எல்லாவற்றிலும் அதே நிலைப்பாட்டில் நின்று கொண்டு அவன் யாரோடு கூட்டி சேர்ந்தால் என்ன என்று நான் கேட்கிறேன். அது அந்த கட்சியின் விருப்பம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.